கிளைமேட் நல்லா இருக்குல்ல கிச்சு? ம் சூப்பரா இருக்கு. உங்கள் மூஞ்சி தான் நல்லா இல்லை. ஏய் என்னடா பொசுக்குன்னு அசிங்கப்படுத்திட்ட? உண்மையை சொன்னால் அப்படி தான் இருக்கும். ஏய் என்னடா அஸ்ரஃபா நான் இப்படி உட்காந்து யோசிச்சுட்டு இருக்காங்க? எப்ப பார்த்தாலும் இந்த அண்ணாக்கு யோசிச்சுட்டே உட்காரதா வேற போல இருக்கு. வா என்னன்னு கேட்போம். அக்கா ஃபோன் வருது, பேசிட்டு வந்துடுறேன். ஓகேடா. ஹலோ, என்னதான் உங்களுக்கு பிரச்சனை? எப்போ பார்த்தாலும் ஏதாவது யோசிச்சுட்டே இருக்க வேண்டியது. என்னதான் உங்களுக்கு பிரச்சனை? என்ன யோசிச்சுட்டு இருக்கீங்க சொல்லுங்க முதல்ல. அதை பற்றி கேட்காதம்மா, விடு. அதை பற்றி பேசி பிரயோஜனம் இல்லை. அதானே என்னைக்கு நீங்கள் சொல்லியிருக்கீங்க? தேங்காய் திருகிற மாதிரி திருகி திருகி கேட்டால் தானே சொல்லுவீங்க. சொல்லுங்க. சரி சொல்கிறேன். ஒரு பூ உனக்கு பிடிச்சிருக்குன்னு நீ அதை பறிக்கிற. அதை எவ்வளோ நேரம் நீ பத்திரமா பார்த்துப்ப? சம்டைம்ஸ் அழகு போகாமல் பார்த்துப்ப. அது ஒரு கட்டத்துக்கு மேலே வாடி போயிடும். ஏன் ஒரு கட்டத்துக்கு மேலே அது உனக்கு பாரமாகவே போயிடும். கரெக்டு தானே? ஓகே ஓகே, ஆனால் இதை நான் அக்செப்ட் பண்ண மாட்டேன். ஒரு சின்ன திருத்தம். என்ன திருத்தம்? கரெக்டு தானே? கரெக்டு தான். அந்த பூவை ஏன் பிக்கணும் செடியிலேருந்து? அந்த பூவை பிக்காமலே இருந்தா அது செடியிலேருந்து பார்க்க அழகாக தானே இருக்கும். அது உங்களோட ஆசைக்காக பிச்சு அரை மணி நேரம் தான் வச்சுக்க முடியும். நீங்கள் சொல்கிற மாதிரி அதுக்கப்புறம் அது பாரமாக தான் இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். அதை பிக்காமல் அது செடியிலேருந்து பார்த்தாலே அழகாக தானே இருக்கும். அது ஏன் பிக்கணும்? அப்படியே ரசிக்கலாமே. கரெக்டு தான். ஆனால் அதை நீங்கள் பிச்சா தண்ணி ஊற்றி அதை அழகாக ரசிப்பீங்கன்னு வைங்க. என்ன அரை மணி நேரம் பார்ப்பீங்க, அதுக்கப்புறம் அது உங்களுக்கு பாரமாயிடும், தூக்கி போட்டுருவீங்க. அதுக்கு நீங்கள் அதை பிக்காமலே தண்ணி ஊற்றி வளர்த்தா ஒரு வாரமோ இல்லை ஒரு மாசமோ அது அழகாக இருந்துட்டு போட்டுமே, அதை தூரத்துல இருந்து ரசிச்சுட்டு போகலாம்ல. அவ்வளோதான். ஆமாம், ஆனால் நீங்கள் என்ன பிரச்சனையில் இருக்கீங்கன்னு தெரில. ஆனால் இந்த சொன்ன கதையை தான் நான் திருப்பி உங்களுக்கு சொல்லியிருக்கேன். யோசிச்சு பாருங்கள். சாய்ஸ் இஸ் yours.